ஹாய், நம்ம இப்போ இந்த வீடியோவில் மடக்கு இறால் எப்படி சமைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 மடக்கு இறால் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சமைக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் தண்ணி ஊற்றி இது முதல்ல வேக விட்டுக்கணும். மடக்கு இறால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மடக்கு இறால் நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலரில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இது தலைப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு வால் பகுதியை இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கம் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும். தலைப்பகுதி தனியாக அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் வால் பகுதியில் உள்ள தோலை லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் தோல் மட்டும் பேத்து எடுத்துட்டோன்னா அதுவும் கொஞ்சம் 2 சைடும் ஆட்டி விட்டு பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இதை க்ளீன் பண்ணுறது. இந்த மடக்கு இறால் நடுப்பகுதியில் ஒரு கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். அதை அப்படியே பிடிச்சி இழுத்துற வேண்டியதுதான். அது இருந்தால் வயிறு வலிக்கும். அதனால் அது ரிமூவ் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் தோசைக்கல் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மடக்கு இறால் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியான இது, அதே சமயம் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.